Hi friends, hello everyone, welcome back to our channel. So இது நம்ம திருநெல்வேலி ஜிஆர்டி ஹோட்டல்ஸ்ல உள்ள நாடோடி ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பஃபே வந்து போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் இது. ஆமா, நம்ம ஊர்ல புஃபே இருந்து கேள்விப்பட்டா போய் தானே ஆகணும். போனோம். அட்மாஸ்பியர் எல்லாம் வெளியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கிங்க்கும் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போனோம். ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா சுத்தமா கூட்டமே இல்லை, யாரையும் காணோம். மெனு வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. நிறைய டிஷ்ஷஸ்லாம் இல்லை. கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் இருந்துச்சு. 2 ஸ்டார்டர்ஸ் வச்சிருக்காங்க நான்வெஜ்ல, அண்ட் ஒரு பிரியாணி, ஒரு கறி, அண்ட் கால்ட் இட் டே அண்ட் டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். லைவ் கவுண்டர் சுத்தமா ஒர்க்கே ஆகல. வெஜ்ல அது இதுன்னு வச்சிருக்காங்க, ஆனா இது ரொம்ப சுமார். டெசர்ட்ஸும் ரொம்ப கம்மி, அதுவும் சுமார். அண்ட் ஜூஸ் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா 1200. ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் பொலைட்டா தான் இருக்காங்க. First we started with soup. What's the name of the soup? Veg macho. Veg macho, and then this is the chicken biryani, mutton biryani, and it was a fancier table, but it was a little not fancy. And we liked what dishes were there. I liked this chickens, the red one. And we even got desserts like very amazing. Did you see the fish? And next to it, it's very smelly. நிறைய பைசைக்கிள் தீம்ல வச்சிருந்தாங்க. லிஃப்ட்ல போறப்ப அந்த வால் எல்லாமே பார்த்தா பைசைக்கிள் எப்படி ஒவ்வொரு இயரும் அது எப்படி பைசைக்கிளா மாறுச்சு, ஃபர்ஸ்ட் 1 வீல்ல ஸ்டார்ட் ஆகின்னு அது போஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஃப்ட்ல இருந்து நம்ம இந்த ரைட் சைடு வந்தா பஃபே இருக்கு, லெஃப்ட் சைடு வந்து பார் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் 2க்கும் நடுவில் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு அசஸ் பண்ற மாதிரி. ஸோ நான் போறப்ப வந்து ரஷ் இல்லை, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரஷ் வந்தாங்க. நான் அது எல்லா டிஷ்ஷஸுமே வந்து என்னென்ன வச்சிருந்தாங்களோ கவர் பண்ணியிருக்கேன் வித் நேம்ஸ் அண்ட் அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் பார்த்தா தெரியும். தெரியலன்னா நீங்க பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதெல்லாம் பன்னீர் டிக்கா அதை வச்சிருந்தாங்க. இது சப்ஜி, அது டிஃபரெண்ட் டைப்ஸா வச்சிருந்தாங்க. நல்லா ஹீட்டா நல்லா இருந்தது. பட் நான் ரொம்ப ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம், அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆமா, இது வந்து அவ்வளோ நம்ம ஊருக்குள்ள இருந்து அவ்வளோ கெஸ்ட் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. இந்த ஹோட்டல்லே இருக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வரவங்க, அவங்க தான் இங்க வராங்க. ரொம்ப மிட்டு பார்பிக்யூ நேஷன்லாம் 1000 rupees கொடுத்தா 40-50 டிஷ்ஷஸ் கூட நல்லா கிரில்லு, டெசர்ட் அதெல்லாம் இருக்கும், சாட் கூட. இது வந்து ரொம்ப லிமிடெட் மெனு, நோ கிரில், நத்திங். அண்ட் அதை விட 300 ரூபாய் ஜாஸ்தி, பாத்துக்கோங்க. And did you know the fruits they designed very fancy? You can see this, and it's so fancy. And even we had fruits to pick and eat. But the grapes, they are not seedless, they are seed. பனானா மில்க் ஷேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த ஃபைனலா இருந்துச்சு. பட் நான் வந்து சூப், அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் இல்லாம டைரக்டா ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது, சாலட் நல்லா இருந்துச்சு. ஸோ அது என்னோட பிளேட்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் சாலடு அப்படி ஆரம்பிச்சிருந்தேன். And did you know that my brother likes prawn? That's why he always takes prawn from here. And I first took a chicken of this, and then I took Brownie. a brownie. No, I took Okay, pink. white candy. யா, ஸோ லைக் நான் வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அந்த வந்து சிக்கன் டிக்கா ஒரு முறுக்கு கபாப் மாதிரி இருந்துச்சு. அது சுத்தமா சூடாவே இல்லை. எனக்கு நான் ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு காசு கொடுத்து வரோம், நல்லா ஃபைன் டைனிங் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட், சூடே இல்லை, எப்படி சாப்பிட சொல்றீங்க? அந்த மட்டன் பிரியாணி தான் கொஞ்சம் சேவிங் பாயிண்ட், கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க நம்ம திருநெல்வேலியில இருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து போறது நான் அவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு 5 out of 10 தான் கொடுப்பேன். ஜஸ்ட் நாங்க ரிவ்யூ சேர்க்க தான் எடுத்து போடுறோம். அதான் அந்த பாப்பா வந்து சொன்னது அந்த ஒயிட் இது ஸ்டீம்டு அது இடியாப்பம் தான் சொன்னான். ஸோ அவ வந்து இடியாப்பம் தான் சாப்பிட்டா மெயின் டிஷ்ல. எனக்கு ஸ்டார்டர்ஸ், சாலடு, அந்த சூப்பு இதுவே வந்து ஃபுல்லா ஃபீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சொன்ன மாதிரி அந்த ப்ரான்ஸ், அப்புறம் அந்த காஃபி, அதெல்லாம் வந்து நான் சப்பாத்தி, அது நம்ம சொன்னாதான் எக்ஸ்ட்ராவா வந்து செஞ்சு கொண்டு வராங்க, லைவ் கண்ட்ரோல் இல்லாதனால. நாங்க சாப்பிட்டு டேபிளுக்கே பில்லு வந்துருது. பாப்பாக்கு மட்டும் பில் இல்லை, ஏன்னா 6 years அப்படிங்கறதுனால. மீதி 3 பேருக்கு நானே என்னோட தம்பி பையனுக்கு மட்டும் பில் பண்ணியிருந்தாங்க. வெளியுமே நல்லா இருந்துச்சு ஆம்பியன்ஸ். And did you see the flowers? Yes, okay. And then they take the car. We need to give a car to someone, and they'll park our car. And my brother wanted some soda, but it's not here, so we bought it in another supermarket.